ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறோம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபேமிலி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேமிலியை வந்து தீபக் அவர்களுடைய ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு எல்லோரையும் வச்சு செஞ்சாங்க. முத்துக்கவனை போட்டு பொழந்தாங்க. நல்லா இருந்துச்சு. முத்துக்கவனை மட்டும் இல்லை, எல்லோரையும் போட்டு பொழந்தாங்க. ஆனால் சீரியஸ் வேலை பொழந்தது நம்ம அருணை. பாவம், மறக்க முடியாத நாளாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட ஃபேமிலி வந்தாங்க. மஞ்சரியுடைய ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு எல்லாருமே அருண் மேலே செம்ம கோபத்தில் இருந்தாங்க போல இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. எல்லாமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தானே. ஆனால் வந்தவங்க எல்லோரும் முத்துக்குமாரனை பாசிட்டிவில் பாராட்டின விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இப்போ தீபக்கோட மனைவி வந்துட்டு உங்கள் ஃபேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. தீபக்கோட சன் வந்துட்டு முத்துக்குமாரன் கூட இரு, இப்போ நீ எடுத்த விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கு, அந்த ட்ராக்கை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போனான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடியே குட்டி பையன் வந்துட்டு இவன் முத்துக்குமாரன் இவனை தெரியாதா, மற்றவங்க பேர் சொல்கிறான்னா யோசிக்கிறான். அதுவும் அருண் பேரில் சொல்கிறதுக்கு தயங்குறான். சொல்லவே மாட்டான்ட்டா, தெரியாது அப்படின்ட்டு போயிட்டான். இன்னொரு இடத்துல சிஸ்டரும் அவங்க அம்மாவும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க மஞ்சரிக்கிட்ட. அப்போ மஞ்சரியோட சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முத்துக்குமாரோட காம்போ நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்களே கேட்குறாங்க, எங்கள் 2 பேரோட காம்போ எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது, செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொன்று கேட்குறாங்க மஞ்சரி, நான் முத்துக்குமார் என்கிட்ட பேசவில்லை தெரியுமா உனக்கு, நீ பார்த்தியா, நான் ஒரு இடத்துல கூட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், அதெல்லாம் கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மஞ்சரிக்கு வந்து முத்துக்குமார் கூட பேசணும்னு ஆசை வந்ததுலேருந்து. ஆனால் முத்துக்குமாரோட கேம் உங்களுக்கே தெரியும். அவருக்கு வந்துட்டு அந்த கேமில் வந்துட்டு அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா பிடிக்கும், இல்லைனா பிடிக்காது. ஏன்னா நிறைய இடங்களில் மஞ்சரியை பற்றி முத்துக்குமார்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் மேபி வந்து முத்துக்குமாரை பற்றி பிரீஃபாகவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் மஞ்சரியோட உறவினர்கள். ஏன்னா நிறைய இடங்கள் வந்து மஞ்சரி வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார். நம்ம தீபக்கிட்டே சொல்லியிருப்பார், மஞ்சர்கிட்டே அதை சொல்லியிருப்பார். லாஸ்ட்டாக கூட ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. மஞ்சரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து போல்டாக பேசக்கூடிய ஆள், ஆனால் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பார். ஸோ இன்னொன்று சொல்லிட்டார், அது மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்ன விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லணுனாலும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே என்னால் வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுற தப்பு பண்ண சொல்ல முடியாது. அதை எனக்கு மஞ்சரி கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே சம ஒரு விஷயமான ஒரு விஷயம், அதாவது ஒர்த்தான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்துட்டு அவங்க குடும்பமே வந்துட்டு முத்துக்குமாரோட காம்போ நல்லா இருக்குன்னு சொன்னதும், அந்த பையன் வந்து 2-3 இடத்துல வந்துட்டு முத்துக்குமார் கிட்ட சூப்பராக பழகின விஷயங்களும் ரொம்ப ஜோவியலாக சொன்னான். அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் 8ல் ஒரு கண்டஸ்டன்ட் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும். அந்த மாதிரி வந்து போன வாட்டி வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்து ஒரு சில பேர் வந்து பாராட்டுறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆர்யா அவர்கள் சீசன் தான். ஆர்யா அவர்கள் டைமில் நிறைய பேர் வந்து ஆர்யா பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு இந்த வாரம் ரொம்ப ஒரு கெட்ட வாரம் தான் சொல்லி ஆகணும். பட் முத்துக்குமாரன் வராத ஒரு காரணத்தினால முத்துக்குமாரோட ரசிகர்லாம் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா, முத்துக்குமாரனுக்கு உண்மையாக நட்பாக இருக்கிற ஒரே ஒரு கேர்ள் அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சரி சொல்ல, அதுக்கு அடுத்தபடியாக ஜாக்லின் சொல்லலாம். அதனால் நாங்கள் எங்கள் ஓட்டை மஞ்சரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்திருக்குன்னா அது இந்த 2 பேரோட காம்போ கிடைத்த வெற்றி. முத்துக்குமரன் மேலே இவங்க வச்ச நம்பிக்கையும் முத்துக்குமரன் இவங்க மேலே வச்ச நம்பிக்கையும் தான் சூப்பரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அசீம் சீசனில் கூட நிறைய பேர் வந்து அசீமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 7 பெருசாக யாரையும் சொன்னது கிடையாது. இந்த சீசனில் இப்போ வரைக்கும் 2 ஃபேமிலி வந்திருக்காங்க. அதில் 2 பேருமே முத்துக்குமரன் பற்றி சூப்பராக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். மஞ்சரி முத்துக்குமரன் இந்த காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.